பிரேமலதாக்கா ஏதோ சொல்றாங்க, அதை கொஞ்சம் கேட்டு வருவோமா? என்னைக்கு ஒரு பெண் தனியாக நடுராத்திரியிலும் போறாளோ அன்னைக்கு தான் ஒரு உண்மையான சுதந்திரம்னு. கண்டிப்பாக தமிழ்நாடு எதிர்பார்க்கக்கூடிய ஒண்ணு, என்னைக்கு ஒரு பெண் தனியா போறோம் அன்னைக்கு சுதந்திரம். உண்மைதான். நாடு முழுக்க ஒரே ஒரு குற்றச்சாட்டு தான் அண்ணன் மேல இருக்கு. என்ன குற்றச்சாட்டுக்கா? சரி சொல்லுங்க பாப்போம். இந்த பெண்கள் கூட்டத்துல நான் சொல்றேன். பெண்கள் கூட்டத்திலே சொல்றீங்களா? கிரேட்டுக்கா, உங்களை மாதிரி யாரும் கிடையாது. சொல்லுங்க. பாலியல் வன்கொடுமை, போதை கலாச்சாரம் இருக்கு. என்னது? பாலியல் வன்கொடுமையா? போதை கலாச்சாரமா? எக்கோ அதெல்லாம் இருக்கக்கூடாதுக்கா. அதெல்லாம் இருந்தா அப்புறம் ஆட்சியே கிடையாது. என்ன கரெக்ட் உடச்சிட்ட டப்புன்னு. ஐயோ சொல்லுங்க நீ. வேற என்ன சொல்ல முடியும்? வேற ஒன்னும் சொல்ல முடியாது. எக்கோ இதை தவிர வேற எதுவும் சொல்ல முடியாதுக்கா. யாராலையும் சரி முட்டு கொடுக்க முடியாது. நான் அண்ணன் ஸ்டாலினோட இணைந்து பொதுக்கூட்டத்துல கலந்து கொண்டேன். அது நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. பார்த்தோம்க்கா நல்லாவே. இதை தப்பா பேச போறீங்க. சரி பேசுங்க. பத்திரிகை நண்பர்கள் நான் என்ன சொல்றேன்னே புரிந்து கொள்ளாமல் திருட்டு தகவல் போடுறீங்க. பத்திரிகை நண்பர்களே, அக்கா பேசுனதை தெளிவா போடுங்க. தப்பா போட்டு இப்படி எக்கச்சக்கமா மாட்டிக்காதீங்க. வச்சு செஞ்சிடும். புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்றதை கேட்டு உங்கள் பத்திரிகையில செய்தி போடணும். கரெக்டுக்கா. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னே புரியாம அவங்க இஷ்டத்துக்கு நியூஸ் போடுறதுக்கு என்ன அவங்க தான் நியூஸ் சேனலா? நீங்களா என்ன நீங்க பெண்களுக்குரிய பாதுகாப்பான செய்தி யாரும் போடாதீங்க. செய்தி போட்டது ஃபர்ஸ்ட் நியூஸ்காரங்களுக்கு காதுல தப்பா வந்திருக்கு போல. ஆனா எங்க கண்ணுக்குள்ள எல்லாம் சரியா மாட்டிக்கிச்சு. என்ன பண்றதுக்கா? ஸ்டாலின் அவர்கள் இரண்டாவது முறை முதல்வராக வரப்போவது உறுதி. அப்பா ஸ்டாலின், சாரி அண்ணன் ஸ்டாலின் அவர்கள், சாரி அப்பால இருந்து அண்ணன் வந்துச்சு. ஓகே, அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் இரண்டாவது முறை முதலமைச்சராவது கண்டிப்பா உறுதிக்கா. கண்டிப்பா உறுதி. செய்தியாளர்களே, அக்காவுக்கு வாய் பிழையுதியா. இந்த மாதிரிலாம் உண்மையா போட்டு டப்புன்னு உடைக்காதீங்க சரியா? இப்போ அக்காவால் எப்படி முட்டு கொடுக்க முடியும்? ரொம்ப ரொம்ப தப்பு பண்ணுறீங்கயா. அவங்க அக்கா சத்தியமாக நீ உண்மையாக பேசுகிறீங்களா இல்லை பொய் பேசுகிறீங்களா? ஒன்றுமே புரிய மாட்டேதுக்கா. தெரியலக்கா.